நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கோல்டு இந்த வீக் பீரிஷ் ஆகுமா? இல்ல மார்க்கெட் புல்லிஷ் ஆகுமா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ இதுவரை நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து குடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். அண்ட் தென் நீங்க விஐபி சேனல் ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. என்ன கான்டாக்ட் பண்றது மூலமா நீங்க விஐபி சேனல்ல என்டையர்லி லைஃப் டைம் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுவரை நம்ம வந்து காப்பி ட்ரேடிங் அப்படின்னு ஒண்ணு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில மினிமலா ஒரு 7 டூ 8 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இன்னையிலிருந்து நம்மகிட்ட காப்பி ட்ரேடிங் சர்வீசஸும் டெர்மினேட் ஆகுது. அதனால காப்பி ட்ரேடிங், அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட், இன்வெஸ்ட்மென்ட் அந்த மாரி எதுவுமே அப்கமிங் நாட்கள்லயும் சரி, இனிமேலும் சரி ரன் ஆகாது. ஸோ இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இவங்க கிட்ட யாரும் கேட்டாலும் சரி, நம்ம சேனல யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட மனி ரிலேட்டடா பேசினாலும் சரி, கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம அப்கமிங் ஜனவரியிலிருந்து ஒரு கோச்சிங் சென்டர் அண்ட் தென் டீச்சிங் செட்டப் எல்லாமே ரெடி பண்ண போறோம். அண்ட் தென் லேர்ன் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கிறவங்களுக்கு நான் என்னோட பிரைவேட் சேனல்ல கிளியரா அப்டேட்ஸ் குடுக்குறேன். அதுல மூலமா நீங்க வந்து அப்கமிங் ஜனவரியிலிருந்து நம்ம கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஃபாரெக்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கோல்டு வந்து டெக்னிக்கலா இந்த வீக் புல்லிஷ் ஆகுமா? இல்ல பீரிஷ் ஆகுமா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து கோல்டு கிளியரான ஒரு புல்லிஷ் ஆச்சு. இது வந்து ஃபண்டமெண்டல் நியூஸ் என்எஃப்பி வந்ததுனால இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் குடுத்துருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 16.20 அந்த ரேஞ்சில இருந்து 16.80 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் இது வந்து ஒரு வீக்லி ஹையையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த வீக் கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டலா பார்க்க போறோம். ஸோ டெக்னிக்கலா நம்ம இப்போ பார்க்கும்போது நம்ம சார்ட் ட்ரா பண்ணிக்கலாம். பிரசன்ட்டா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா? அப்படிங்கிறத கிளியரா பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்ட் சேனல் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் சேனல் ட்ரா பண்ணும்போது மினிமம் ஒரு 3 ஹை அல்லது 3 லோவையாவது டச் பண்ற மாரி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா, அக்யூரசி நல்லாவே இருக்கும். ஸோ மார்க்கெட் கிளியரா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு மேலேயே கிளியரான டவுன் ட்ரெண்ட்ல தான் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த வீக் கோல்டு வந்து உடைச்சிட்டு மேல போகுமா? இல்ல ஃபால் ஆகுமா? அப்படிங்கிறத கிளியரா பார்க்க போறோம். ஸோ நம்ம சார்ட்ஸ் எடுத்ததுமே ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்ட் சேனல் வந்து ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் தென் 2வது என்ன ட்ரா பண்ணோம் அப்படின்னா, வழக்கம் போல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் தான் ட்ரா பண்ணணும். ஸோ அப்போதான் மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்குள்ள போகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி லோ 2 இயர்ஸ் லோ அதாவது 16, 15 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆனா ஃபால் ஆகலாம். ஸோ இத வந்து நான் மேஜர் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் 1, 2, 3 டைம் டச் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் ட்ரா பண்ணியாச்சு. ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16.90 பார்த்தீங்க அப்படின்னா 16.90 வந்து நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ். மேபி சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. இல்ல மார்க்கெட் இதுக்கு மேலேயும் உடைச்சிட்டு மேல போச்சுன்னா எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17.30 பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஹை. ஸோ 17.30 போறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் கீழ வந்தா 16.20 வரணும். மேல போனா இந்த ஜோன உடைச்சு மேல போனா அப் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் இந்த வீக் கிளியரான செல் ஆகப்போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த இடத்துல இருந்து செல் ஆகப்போகுது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு ப்ரொஜெக்ஷனா போட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்துக்கலாம். மேபி மார்க்கெட் வந்து 16.80 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல கேண்டில் ஸ்டிக்க பாருங்க கிளியரான ஒரு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆயிருக்கு. ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கிளியரான ஒரு புல் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க வந்து நமக்கு ஒரு ட்ராப் கிரியேட் பண்ணலாம். ஸோ மேபி இங்கேருந்து ஒரு விக் மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹண்ட் பண்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஷார்ட் பொசிஷன் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல பிரேக் பண்ணிட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் குடுத்து பீரிஷ் ஆகுறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா,
17.40ங்கிறது ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அண்ட் தென் டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து லோ 2 இயர்ஸ் லோவ வந்து நம்ம வந்து டார்கெட் பிரைஸா வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனா என்னவா ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்வேயா பார்க்கும்போது, இந்த இடத்துல மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி அகைன் வந்து ஒரு ஃபால் ஆகும். இல்லாத பட்சத்தில மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடும். ஸோ ட்ரெண்ட பிரேக் அவுட் பண்ணா, மார்க்கெட் இங்கேருந்து மேல போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் குடுத்து, அகைன் ஒரு லாங் போறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எப்போ 17.30 உடைச்சு மேல போகுதோ, அப்போ வந்து மார்க்கெட் கிளியரான பை ஆகிடும். ஸோ இப்ப செல் ஆகுறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணி ஒரு விக் மட்டும் ஃபார்ம் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸ ஹண்ட் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் குடுக்கும். இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ஒரு ஃபால் ஆகுறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரீசன் கோல்டு வந்து ஃபால் ஆகுறதுக்கு. அண்ட் தென் 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சேனல டச் பண்ணிட்டு ஃபாலோ ஆக போகுது. இங்க பாருங்க கரெக்ட்டா இந்த சேனல்ல டச் பண்ணிட்டு ஃபாலோ ஆயிருக்கு. இங்க டச் பண்ணிட்டு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் டச் ஆயிட்டு ஃபாலோ ஆகுறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் சேனல ஒபே பண்றதுனால, இது வந்து நமக்கு வந்து 2வது ரீசன். கோல்டு ஃபாலோ ஆகுறதுக்கு 2வது ரீசன். அண்ட் தென் 3வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் கிளியரான ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன்ல வந்து ஒபே பண்ணியிருக்கு. ஸோ அத நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ஹைல இருக்கு. அண்ட் தென் லோ. 16 இது 15ங்கிற ஒரு லோ. கிளியரா ஒரு சப்போர்ட் மாரியே ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாருங்க கிளியரா ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் அதனால இந்த இடத்துல இந்த சார்ட்ட ஒபே பண்ணி இந்த பேட்டர்ன ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா, மார்க்கெட் அகைன் இங்க வந்து இன்னொரு ஹியூஜ் ஃபால நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் எதனால டெக்னிக்கலா எந்தெந்த ரீசன்ஸ்னால ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத டீடைல்டா பார்த்துட்டோம். அடுத்து ஃபண்டமெண்டலா மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இப்ப தெளிவா நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்ப வந்து நம்ம ஃபண்டமெண்டலா மார்க்கெட் என்னவா மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோல்டு நல்லாவே புல்லிஷ் ஆகிருந்துச்சு. இது ஏன் புல்லிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யுஎஸ் சிபிஐ நியூஸ் வந்திருந்துச்சு. அந்த நியூஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 50 டேஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கிராஸ் பண்ணி ஒரு 16.20 அப்படிங்கிற இயர்லி 2 இயர் லோவ பிரேக் பண்ணாம புல்லிஷ் ஆகுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இவ்வளோ புல்லிஷ் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால நெறைய பேர் பை கால் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டலா வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும்போது இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகும். பட் எப்பவுமே டெக்னிக்கலா கிளியரா ஒபே பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ட்ராப் மாரி. இவ்வளோ புல்லிஷ் ஆயிருச்சு. நம்ம மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் ஆகும் அப்படின்னு நெனச்சுட்டு நெறைய பேர் வந்து செல் பொசிஷன குளோஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில கிளியரா டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகி இந்த இடத்துல பாருங்க. மார்க்கெட் கிளியரா ஒரு டெக்னிக்கலா மூவ்மெண்ட் ஆகி கிளியரா ஒரு ஃபால் ஆகிடும். ஸோ இந்த மாரி ட்ராப்ல தான் நெறைய பேர் வந்து மாட்டிக்கிடுவாங்க. ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்த நியூஸ் வந்தனால தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆச்சு. ஸோ ஃபண்டமெண்டலா இந்த வாரம் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக் அந்த நியூஸ் பிரகாரம் பாருங்க. உங்களுக்கு கிளியரா தெரியும். இதுக்கு நம்ம ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில பார்த்தா தெரியும். ஸோ உங்களுக்கு நியூஸஸ் ஃபண்டமெண்டலா எதுவும் தெரியணும் அப்படின்னா, நம்ம ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில பார்த்தீங்க அப்படின்னா, அப்கமிங்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு, லாஸ்ட் வீக் என்ன நியூஸஸ் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே டீடைல்டா அதில தெரியும். இதில பாருங்க லாஸ்ட் வீக் நமக்கு 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ் வந்தது. அன்எம்ப்ளாய்மென்ட் நியூஸஸ் வந்து நெகட்டிவா வந்திருந்துச்சு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து கிளியரான புல்லிஷ் ஆச்சு. ஸோ இதனால தான் புல்லிஷ் ஆச்சு. அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸ்ல ஃபண்டமெண்டலா மூவ்மெண்ட் எப்படி ஆகும்னு பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டிஎக்ஸ்ஐ நம்ம மேஜரா டிரா பண்ணி பார்த்தா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் கிளியரா தெரிஞ்சிரும். டிஎக்ஸ்ஐ பாருங்க கிளியரா லாஸ்ட் வீக் ஒரு பீரிஷா இருந்துச்சு. ஆனா வந்து டவுன் ட்ரெண்டுக்கு இன்னும் ஃபார்ம் ஆகல. ஸோ மார்க்கெட் எப்போ வந்து ஒரு 16.09 பிரேக் பண்ணுதோ, அப்போ தான் டிஎக்ஸ்ஐ வந்து நல்லா வீக் ஆகும். அட் த சேம் டைம் வந்து கோல்டு வந்து புல்லிஷ் ஆகுறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் ட்ராப்ன்னு தான் சொல்லுவேன். அதாவது கோல்டு வந்து அப் ட்ரெண்டுக்கு போகல. ஒரு ஷார்ட் டெர்மா ஒரு ட்ராப் கிரியேட் பண்ணி மார்க்கெட் கிளியரான டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி போக போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் தென் ஃபண்டமெண்டலாவும் இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தாச்சு. என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் ஆக போகுது அப்படின்னு. அண்ட் தென் அப்கமிங் வீக்ல என்னென்ன நியூஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
யுஎஸ்டி பாருங்க. யுஎஸ்டிக்கு அந்த அளவுக்கு எந்த விதமான இம்பாக்ட்ஸும் இல்ல. ஸோ டெக்னிக்கலா சாரி 10ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, கோர் சிபிஐ இருக்கு. அண்ட் தென் யுஎஸ்டி கிளைம்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் மேபி அந்த நியூஸ் டைம்ல வரும்போது இது பிரேக் அவுட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, அதாவது 16.80, 16.90 பிரேக் அவுட் ஆகி மேல இருந்துச்சு அப்படின்னா, கோல்டு பீரிஷ் ஆகுறதுக்கு புல்லிஷ் ஆகுறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா என்னென்ன பொசிஷன்ஸ் அப்படிங்கிறத இப்போ வந்து ஷார்ட்டா உங்களுக்கு வந்து நோட் பண்ணி காமிச்சுடுறேன். ஸோ அப்போதான் உங்களுக்கு எதனால என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு வந்து புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொன்னது உங்களுக்கு வந்து புரியும். சரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேரலல் டவுன் ட்ரெண்ட் சேனல் அண்ட் தென் பார்டர வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸையும் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன்ஸ்னால தான் சொல்றேன். ஏன்னா நெறைய பேருக்கு தெரியறதில்ல. எதனால ஆ இப்படி சார்ட் ட்ரா பண்றாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அந்த இத பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர் லோ 2 இயர் லோ அண்ட் சப்போர்ட் இது ஒண்ணு. அண்ட் தென் 2வது இத பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மந்த்லி ரெசிஸ்டன்ட். இது சப்போர்ட்டா இருந்தது தான் ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கு. ஸோ 3வது பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதுதான். இந்த ஜோன் தான் பிரேக் அவுட் பண்ணும். பிரேக் அவுட் பண்ணி புல்லிஷ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ பிரேக் அவுட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் தான் முக்கியமான பேட்டர்ன். நம்ம இத எப்படி மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு நேம் குடுத்துறலாம். நம்ம நேம் குடுக்குறது இல்ல. அதுவாவே நமக்கு பேட்டர்ன்ஸ் படி ட்ரையாங்கிள் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ஓவராலா எல்லாமே நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சொல்ல மறந்துட்டேன். மார்க்கெட் வந்து கிளியரா இந்த இடத்த டச் பண்ணிட்டு தான் ஃபால் ஆகுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அண்ட் தென் இதோட பாத்வே பார்த்தீங்க அப்படின்னா, அதையும் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும்னா, மார்க்கெட் ஒண்ணு இந்த இடத்துல இருந்தே ஃபால் ஆகும். இல்லாத பட்சத்தில மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ரீடெஸ்ட் குடுத்து அகைன் ஃபால் ஆகும். இல்ல மார்க்கெட் வந்து இந்த ஜோன பிரேக் பண்ணிருச்சு. ஒருவேளை இங்க போயிட்டு இது ரீடெஸ்ட் பண்ணி இது மேல போயிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் கிளியரான புல்லிஷ் ஆயிடும். ஸோ இதுதான் அப்கமிங் வீக்ஸ்ல மூவ்மெண்ட்டா இருக்க போகுது. அந்த டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிபி வந்து 16, 15 நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் குடுத்துக்குவோம். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 17, 30. மார்க்கெட் எப்போ இத பிரேக் அவுட் பண்ணி மேல போகுதோ, அப்பதான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 17, 30 பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கிளியரான ஒரு மார்க்கெட் புல்லிஷ் ஆகுமா, இல்ல பீரிஷ் ஆகுமா அப்படிங்கிறது கிளியரா நமக்கு தெரியும். அண்ட் தென் இந்த மாரி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் குடுக்குற இந்த மாரி இம்பார்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். அண்ட் தென் பாத்வே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து போயிட்டு ஒரு கிளியரான ஃபால் ஆக போகுது. இத நம்ம போல்டன் பண்ணி காமிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் ஆ XAUUSDயோட வீக்லி அனலைசிஸ். XAUUSD ஷார்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 06/11/22ல இந்த மாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். அண்ட் தென் ஆ சந்திக்கலாம். அடுத்த ஒரு வீடியோல கண்டிப்பா உங்கள சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.